ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிருதம் அமிர்ததாரை 1274 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். தலைப்பு ஸ்ரீ சங்கரரின் கால நிர்ணயம். இதன் இன்றைய உபதலைப்பு மேல்நாட்டவரின் பரிகாசமும் உள்நோக்கமும். இப்படியெல்லாம் காரணங்கள் காட்டி கால நிர்ணயம் பண்ணி நம்முடைய கணக்கை பரிகாசம் பண்ணுகிறார்கள். ஓல்ட் இஸ் கோல்டு என்று பழசையே கொண்டாடுவது நமக்கு வழக்கம். பூர்வீகமாக போக போக ஒன்றுக்கு ஒன்று உயர்வு ஜாஸ்தி, தெய்வீகம் ஜாஸ்தி, அத்தாரிட்டி ஜாஸ்தி என்று நமக்கு சூப்பர்ஸ்டிஷன், அதாவது மூட நம்பிக்கை. அதனால் மனுஷ்ய ஜீவ உற்பத்தியே ஏற்பட்டிருக்கிற முடியாத எத்தனையோ லட்சம் கோடி வருஷத்துக்கு முந்தியே மனு இருந்தார், மாந்தாத்தா இருந்தார் என்று கதை பண்ணுகிறோம். கிருதயுகம் கிட்டத்தட்ட 18 லட்சம் வருஷம், அதாவது 17,28,000. திரேதாயுகம் அதில் முக்கால் பங்கு, அதாவது 12,96,000 வருஷம். துவாபரம் பாதி, 8,64,000 வருஷம். கலிகாலம் 4,32,000 வருஷம் என்றெல்லாம் சொல்லி கிருதயுகத்திலிருந்து ராஜவம்சங்கள் சொல்வதாக லிஸ்ட் கொடுத்து, அந்த காலத்தில் பல நூறு பல ஆயிரம் வருஷம் ஜீவித்து ஆட்சி நடத்தியவர்களும் உண்டு என்று ஒரே புரளியாக பண்ணி வருகிறோம். இப்படி ஏதோ 43 லட்ச வருஷம் முந்தி கிருதயுகம் ஆரம்பித்ததோடு மட்டும் நிறுத்தாமல், இதற்கும் முன்னாடி எத்தனையோ சதுர்யுக சைக்கிள்கள், மன்வந்தரம், கல்பம் என்றெல்லாம் லட்சத்திலிருந்து கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு தாண்டி புழுகு மூட்டைகளாக கட்டி வைத்திருக்கிறோம். அந்த ரீதியிலே வருவதுதான் நாம் ட்ரெடிஷ்னலாக சொல்லி வருகிற ஆச்சாரியாளின் காலம் என்று. இவ்வாறாக, அதாவது கிமு 509 முதல் 477 என்ற நம்முடைய அபிப்பிராயத்தை தப்பு என்று சொல்லி பரிகாசம் செய்கிறார்கள். திரேதாயுக கிருதயுக வருஷங்கள் இங்கே சம்பந்தம் இல்லை. கலியிலே கிட்டத்தட்ட 2600 வருஷமான பொழுது ஆச்சாரியால் அவதாரம் என்று நாம் சொல்வதால் பூர்வ யுக மன்வந்தர சண்டைக்கு போக வேண்டாம். இப்படி சொன்னதால் நமக்கு அந்த விஷயமாக பாயிண்ட்டுகள் இல்லை என்று அர்த்தமில்லை. அவர்களுடைய, அதாவது மேல்நாட்டினருடைய சிவிலைசேஷன், அதாவது நாகரீக வாழ்வு தோன்றியது சில ஆயிரம் வருஷங்கள் முந்திதான். அதிலும் அது முன்னேறியது 2000 வருஷத்திற்கு முன் வந்த கிறிஸ்துவுக்கு அப்புறம்தான். இன்று நவநாகரீகம் என்பதன் உச்சியில் இருக்கிற இங்கிலீஷ்காரர்கள், ஜெர்மனிக்காரர்கள் முதலியவர்கள் எல்லாம் 1500 வருஷம் முந்தி கூட பைரேட் என்று கப்பல்களை தாக்கி அழிக்கும் கூட்டம் முதலியனவாக இருந்து அப்புறம்தான் இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய இடங்களில் செட்டில் ஆகி சமுதாய வாழ்க்கை என்ற ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பாஷைகள் ரூபமானதும் அதற்கு அப்புறம்தான். அவர்களை மட்டம் தட்டுவதற்காக சொல்லவில்லை. ஸ்ரீசரணர் சிரித்துவிட்டு தொடர்கிறார். யாரையும் மட்டம் தட்டி பேசுவதுதான் எல்லாவற்றையும் விட மட்டம். தற்பெருமை அடித்துக் கொள்வதும் மட்டம்தான், அகங்காரம்தான். ஆனால் நம்மை அவர்கள் தாக்கி கேலி பண்ணும் பொழுது ஏன் அப்படி பண்ணுகிறார்கள் என்று பார்க்க வேண்டியதாகத்தானே இருக்கிறது. அந்த ரீதியில்தான் சொல்வது. 1500 வருஷத்துக்குள் இலக்கியம், அரசாட்சி, வியாபாரம், சயின்ஸ், ஹைஜீன் என்று எல்லாவற்றிலும் அவர்கள் எப்படி அதிசயமான அபிவிருத்தி கண்டிருக்கிறார்கள் என்பதை புகழ்ந்து பாராட்டவும் தான் வேண்டும். எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எப்படி விடாமுயற்சியுடன் அடிவரையில் போய் ஆராய்கிறார்கள் என்பதையும் போற்றி சொல்ல வேண்டும். நஷ்டப்பட்டு போன நம்முடைய அநேக சாஸ்திரங்களை எங்கேயோ ஏட்டுச் சுவடிகளில் அரிபட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது தேடி தேடி கண்டுபிடித்து பெருசு பெருசாக இண்டெக்ஸ், கான்கார்டன்ஸ் என்றெல்லாம் அவர்கள்தான் புஸ்தகம் போட்டு ரட்சித்து கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நாம் அவர்களிடம் எவ்வளவோ நன்றி கடன் பட்டிருக்கிறோம். உழைப்பு, பங்க்சுவாலிட்டி போன்ற பல விஷயங்களில் நாம் அவர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. ஆனாலும் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் உள்ள சில தப்பான போக்குகளையும் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. குறிப்பாக நம்மை அவர்கள் தாக்க வரும்பொழுது அஃபென்சிவில் போகாமல், அதாவது நாம் அவர்கள் மேல் முதல் தாக்குதலில் இறங்காமல்
டிஃபென்சிவில், அதாவது நம்மை அவர்கள் தாக்கும் பொழுது நம் தற்காப்புக்கான எதிரடியாகத்தான் சொல்வது. அவர்கள், அதாவது ஓரியண்டலிஸ்டுகள் சொல்வதில் மூலாதார கோளாறு மனோதத்துவ ரீதியிலானது. அதோடு ஒரு உள்நோக்கமும் உண்டு. என்னதான் சயின்டிஃபிக் ரிசர்ச் அது இது என்று அப்படியே நடுநிலை தப்பாமல் சொல்வதாக சொல்லிக்கொண்டாலும் மனுஷர்களாக பிறந்தவர்களை சைக்கலாஜிக்கல் அபிமானங்கள் விடுவதே இல்லை. நம்மூரிலேயே பிரத்யட்சமாக பார்க்கிறோம். மூட நம்பிக்கைகளை குழி தோண்டி புதைக்கவேதான் நாங்கள் வந்திருக்கிறோமாக்கும் என்று சொல்லிக்கொண்டு பகுத்தறிவாதிகள் என்றே ஒரு கட்சியாக புறப்பட்டிருப்பவர்களை பார்க்கிறோம். சாஸ்திர புராணங்களை இவர்கள் பகுத்தறிவினால் ஆராய்ந்தே ஏகமாக கண்டனமும் கேலியும் செய்கிறார்கள். ஆனால் வெள்ளைக்காரன் வார்த்தையை நம்பிக்கொண்டு தங்களுடைய தனி இனம் என்ற இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற இனம் என்றும் தாய் பாஷை என்றும் வந்துவிட்டால் இவர்களுடைய பகுத்தறிவு போன இடம் தெரிவதில்லை. ஜாதியிலே உசத்தி சொல்கிறவர்கள் என்று சில பேரை திட்டிக்கொண்டே எங்கள் இனத்தைப் போல உசத்தி எதுவுமே கிடையாது என்றும் இவர்கள் சொல்வது எப்படி பகுத்தறிவு என்று புரியவில்லை. தங்கள் பாஷையை விடவோ அதற்கு சமதையாகவோ எதுவுமே எங்கேயுமே கிடையாது. தங்களுடைய பண்பாட்டை விட புராதனமாகவோ அதற்கு கிட்டே வரக்கூடிய லாயக்கோ உள்ளதாக எதுவுமே கிடையாது என்று ஒரே பிடிவாதமாக சாதிக்கிறார்கள். இதை பார்க்கும் பொழுது சாஸ்திரங்களை விட இவர்களுக்குத்தான் ஜாஸ்தி சூப்பர்ஸ்டிஷன் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. எந்த பாஷையில் எந்த பண்பாட்டில் உயர்வாக எது இருந்தாலும் அதெல்லாம் எங்களிடம் இரவல் வாங்கியதுதான் என்று சொல்கிறார்கள். வாஸ்தவத்திலே கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையில் கொஞ்சம் கூட குறுகிய நோக்கமோ தயக்கமோ இல்லாமல் நல்லதுகளை எல்லாம் அன்போடு வரவேற்று தனதாக்கி கொண்டிருப்பதில் முதலாவதாக நிற்பது தமிழ் பாஷையும் பண்பாடும் தான். ஆனாலும் நாங்கள் பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லிக்கொண்டே நடுநிலைமையில் பார்க்காமல் தாங்கள் கொடுக்கல் மட்டுமே செய்தவர்கள், வாங்கலே கிடையாது என்கிறார்கள். தன் இனம் என்று ஒன்றை நினைத்துவிட்டால் அதில் இப்படி அறிவுவாதங்களை மீறிய அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது. சயின்டிஃபிக் ரிசர்ச் என்று புறப்பட்ட ஓரியண்டலிஸ்டுகளையும் இந்த அபிமானம் விடவில்லைதான். இன்றைக்கு தாங்கள் மேல் கையாக ஓங்கியும் இந்தியா கீழ் கையாக தங்களிடம் தாழ்ந்தும் இருந்தாலும், பின் குறிப்பு, இது இந்தியா சுதந்திரம் பெறும் முன் கூறியது. ஆதியிலே தங்களுக்கு நாகரீகம் என்றால் என்னவென்றே தெரியாத காலத்தில் இந்தியா மகத்தான கலாச்சாரத்துடன் விளங்கியிருந்திருக்கிறது என்பதை அவர்களால் ஏற்று ஜீர்ணித்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் தற்காலத்தில் பார்த்த இந்து சமுதாயத்தில் பல குறைகள் இருப்பதாக நினைத்தார்கள். அவர்களுடைய நவீன சயின்ஸ் அறிவு இங்கே இல்லை. அவர்கள் சொல்லிக் கொடுத்துத்தான் இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அவர்களைப் போல சுகாதாரம் இல்லாமல் ஏராளமான ஜனங்கள் ஒரே அசுச்சியான சூழ்நிலையில் வியாதியும் வக்கையுமாக சிறு வயசிலேயே செத்துப்போய் கொண்டிருந்தார்கள். அவர்களிடமுள்ள சமத்துவம் இங்கே இல்லாமல் ஜாதி கிளை ஜாதி என்று ஒரேடியாக பிரித்து வைத்து ஜாதியே இல்லாத பஞ்சமர் என்ற வேறு ஒரு பெரிய கூட்டத்தை ஒதுக்கி வைத்திருந்ததும் அவர்களுக்கு புரியவில்லை. நம்மில் கல்வி அறிவு சுகாதாரம் முதலியவற்றில் முன்னேறியுள்ள ஜாதிக்காரர்களும் அவர்களுடைய சயின்ஸுக்கு ஒத்துவராத சாஸ்திர கொள்கைகளையும் காரியங்களையும் பின்பற்றி வருவதும் அவர்களுக்கு ஏற்கவில்லை. இதையெல்லாம் பார்த்து இந்த தேசமே ரொம்ப பேக்வர்ட், அதாவது பின்தங்கியது என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் அறிவுச்சுடர் கொளுத்துகிறோம், எங்கள் மாதிரி உங்களையும் முன்னேற்றுகிறோம் என்று ஆரம்பித்தார்கள். நவீன சயின்ஸ் கிருகிருவென்று அவர்களுடைய நாடுகளில் தோன்றி அபிவிருத்தி அடைந்த காலத்திலே நம் தேசம் துருக்கர் ஆட்சியில் இருந்து கொஞ்சம் கூட முன்னேறாமல் நம்முடைய பழைய சயின்ஸுகளையும் மறந்துவிட்டது. இப்பொழுது அவர்களுடைய சயின்ஸ் சாதனை நம்மவர்களுக்கு பிரமிப்பு உண்டாக்கியது. அதை பார்த்து அவர்கள் காலடியில் விழுந்து அவர்கள் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தங்கள் காலடியில் வந்து விழுந்து தங்களையே வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ளும் இதே இந்துக்கள்தான் மிக புராதனமான காலத்திலிருந்து சில நூற்றாண்டுகளுக்கு முந்தி வரை சகல துறைகளிலும் முன்னேறி லோகத்துக்கே வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்ள அவர்களுடைய ஸ்வய அபிமானம் விடவில்லை. அது மட்டுமில்லை, உள்நோக்கம் என்று சொன்னேனே, அதற்கு வருகிறேன். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர தென்னாருடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப் பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.